தொழில்நுட்ப கல்லூரிகளில் 2024ஆம் ஆண்டுக்கு பல்வேறுபட்ட பயிற்சினறிகள் புதிதாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே வவுனியா தொழில்நுட்ப கல்லூரியிலே கற்கநெறிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றது. இலங்கையிலே இந்த தொழில்நுட்ப கல்லூரி என்பது தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி திணைக்களத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு அரச திணைக்களமாக காணப்படுகின்றது. குறிப்பாக திறன்கள் அபிவிருத்தி தொழிற்கல்வி ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்கல் ராஜாங்க அமைச்சின் கீழ் இருக்கின்ற இந்த நிறுவனம் முழுமையான கல்வி அமைச்சின் கீழ் காணப்படுகின்ற ஒரு அரச கல்வி நிறுவனமாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த தொழில்நுட்ப கல்லூரிகளிலே 100க்கும் மேற்பட்ட கற்கநெறிகள் காணப்படுகின்றன. குறிப்பாக இலங்கையில் 10 தொழில்நுட்ப கல்லூரிகளும் 9 தொழில்நுட்பவியல் கல்லூரிகளும் காணப்படுகின்றது. இந்த தொழில்நுட்ப கல்லூரிகளை பொறுத்தவரையில் 600க்கும் மேற்பட்ட தகுதியான விரிவுரையாளர்களால் பல கற்கநெறிகள் பயிற்சி நெறிகள் கற்பிக்கப்படுகின்றது. குறிப்பாக முழுநேர கற்கநெறியாகவும் பகுதி நேர கற்கநெறியாகவும் பல கற்கநெறிகள் காணப்படுகின்றன. இவ்வாறு இருக்கின்ற பொழுது எங்களுடைய மாணவர்கள் பலருக்கு தொழில்நுட்ப கல்லூரிகளில் இப்படியான கற்கநெறிகள் காணப்படுகின்றது, யார் யார் இந்த கற்கநெறிகளை கற்க முடியும் என்ற ஒரு ஐயப்பாடு, போதிய விளக்கம் இல்லாமை ஒரு முக்கிய குறைபாடாக நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம். அதனால் தான் இப்படியான விழிப்பூட்டல் நிகழ்வுகளை நாங்கள் செய்து வருகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் ஏன் தொழில்நுட்ப கல்லூரிகளில் கற்கநெறிகளை கற்க வேண்டும்? குறிப்பாக பாடசாலைகளில் இருந்து வெளியேறுகின்ற மாணவர்கள் ஒன்றில் பல்கலைக்கழகத்துக்கு செல்வார்கள், சிலர் கல்வி கல்லூரிகள் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு செல்வார்கள், வேறு சிலர் தனியார் துறைகளில் பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்காகவோ அல்லது வெளிநாடுகளில் வேறு கற்கைகளை மேற்கொள்வதற்காகவோ சென்று விடுவார்கள். ஆனால் இவை எதிலும் செல்ல முடியாத மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த தொழில்நுட்ப கல்லூரிகள் காணப்படுகின்றது. இங்கு கற்பிக்கப்படுகின்ற கற்கநெறிகள் முழுமையாக இலவசமாக காணப்படுகின்றது. இலகுவான மற்றும் நீடித்த வேலை வாய்ப்புகள் காணப்படுகின்றது. கற்கும் போதே அரச ஊக்குவிப்பு நன்மைகளும் இங்கு காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த தொழில்நுட்ப கல்லூரிக்கு நீங்கள் தூர இடங்களில் இருந்து வருகின்ற பொழுது பஸ்ஸுக்கான பருவகால சீட்டு கூட இலவசமாக வழங்கப்படுகின்றது. அது மட்டுமன்றி நீங்கள் கற்கநெறிகளை தொடருகின்ற பொழுது அந்த காலப்பகுதியில் கற்றலுக்கான உதவித்தொகை கூட வழங்கப்படுகின்றது. சர்வதேச தரம் வாய்ந்த NVQ என்று அழைக்கப்படுகின்ற சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. இந்த வவுனியா தொழில்நுட்ப கல்லூரியிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இப்படியான ஒரு வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். பல மாணவர்களுக்கு கற்கநெறிகள் இங்கு இருக்கின்றன என்ற தகவல் கூட தெரியாமல் இருக்கின்றது. அது மட்டுமன்றி இங்கு கற்கின்ற மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்லூரியினுடைய சான்றிதழும் NVQ தர சான்றிதழும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது. மேலும் இந்த கற்கநெறியை பூர்த்தி செய்த மாணவர்கள் 6 மாதம் தொழில் ரீதியான பயிற்சி வழங்கப்படுகின்றது. இப்படியான ஒரு வாய்ப்பு யாருக்கு? குறிப்பாக 9ஆம் ஆண்டு படித்த மாணவர்கள், 10ஆம் ஆண்டு படித்த O-level படித்து முடித்த மாணவர்கள், A-level படித்து முடித்த மாணவர்கள் என்று கற்கநெறிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு பொருத்தமான கற்கநெறியை நீங்கள் தெரிவு செய்வது உங்களுடைய கடமை. உங்களுடைய பெற்றோருடன் கலந்துரையாடி, உங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களுடன் கலந்துரையாடி நீங்கள் எந்த கற்கநெறியை பயில விரும்புகின்றீர்களோ அதை நீங்கள் பயிலலாம். நமது கல்லூரியின் 2024ஆம் ஆண்டுக்கான புதிய கற்கநெறிகள் வருகின்ற ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அதற்குரிய விண்ணப்பங்கள் 17, 11, 23ஆம் ஆண்டு வெளிவந்த அதிசவர்த்தமானியில் விவரமாக உள்ளது. 20 வகையான கற்கநெறிகள் ஆரம்பிக்கப்படுகின்றன, நடைபெறுகின்றன. இக்கற்கநெறிகளில் நீங்களும் பங்கு கொண்டு உங்கள் எதிர்காலத்தை வளம்படுத்தலாம். பொதுவாக பாடசாலை விட்டு விலகிய மாணவர்களும் பாடசாலை இறுதி உயர்தரத்தில் இறுதி பரீட்சையை எதிர்கொள்ளும் மாணவர்களும் வருகின்ற ஜனவரி மாதம் துவங்குகின்ற எமது கற்கநெறியில் இணைந்து கொள்ளலாம். ஆகவே காலத்தை வீணடிக்காது உடனடியாகவே எமது தொழில்நுட்ப கல்லூரியுடன் இணைந்து உங்கள் எதிர்காலத்தை வளம்படுத்துவதற்காக சமூகத்தில் நல்ல ஒரு பிரஜையாக வருவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை ஆசி வேண்டுகின்றேன்.